السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا إكراه في الدين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னார் வழி நடந்த அத்துணை ஸஹாபாக்கள், ஸாலிஹீன்கள், சுஹதாக்கள், எல்லா வலிமார்கள் மற்றும் நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்மா நாள் அன்று அல்லாஹ்வின் இறை இல்லத்தை நோக்கி விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் ஸலாத்தினும் கருணையும் சலாமும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தின் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதத்தின் 2வது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபியுல் அவ்வல் என்றாலே நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த சொற்பொழிவுகளும் அவர்கள் குறித்த புகழ் மாலையும், அவர்களை இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் எப்படியெல்லாம் முன்மாதிரியாக எடுத்து வாழ வேண்டும் என்பதை இந்த மாதத்தில் போதிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்கும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி. எந்த தலைப்பின் கீழ் நபிகள் நாயகத்தை நீங்கள் பார்த்தாலும் அதில் உங்களுக்கு செய்தி இருக்கிறது. ஆன்மீகம் என்றாலும் அண்ணல் நபி அவர்களே முன்மாதிரி, அரசியல் என்றாலும் அண்ணல் நபி அவர்களே முன்மாதிரி, குடும்ப வாழ்வு எடுத்தாலும் அண்ணல் நபிகளே முன்மாதிரி, பொது வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகிய உதாரணம் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துன்யா வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நாளை மறுமை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. அவர்கள் தான் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகம் முழுக்க அத்தனை பேரும் அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வாழ்க்கை செவ்வன அவர்கள் பாதையில் மிளறுவார்கள். இது உலகமே ஒப்புக்கொண்ட செய்தியாகும். இந்தியாவின் தலையெழுத்து என்று சொல்கிற காந்தியடிகள் முதற்கொண்டு அமெரிக்காவின் மூத்த முதல் அறிஞன் என்று சொல்லப்படுகிற ஆப்ரஹாம் லிங்கன் வரை
உலகில் இருக்கிற அத்தனை தத்துவ அறிஞர்களும் எல்லா அறிஞ பெருமக்களும் இந்த சமூகத்துக்கு உலகத்துக்கு அண்ணல் நபி அவர்களை எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாகத்தான் எடுத்து காட்டுகிறார்கள். உங்களுக்கு இது வேண்டுமா, நபியை பின்பற்றுங்கள் என்கிறார்கள். பெர்னாட் ஷா சொல்கிறார், ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒருவர் யாரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்றால் முஹம்மது நபி அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள்தான் முன்மாதிரி. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இருக்கிற இந்தியாவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக, ஒரு எடுத்துக்காட்டு தலைவனாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். நீங்கள் உலகில் எது ஜனநாயக நாடு என்று நீங்கள் பட்டியலை போடுகிற பொழுது அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு இந்தியா தான். இந்த இந்திய நாடு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்திற்கு யார் முன்மாதிரி, ஜனநாயகத்திற்கு யார் ரோல் மாடல் என்று இந்த இந்திய அரசாங்கம் சிந்திக்க ஆரம்பிக்கிறது என்றால், அல்லது ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் சிந்திக்க ஆரம்பிக்கிறது என்றால், உங்களுக்கெல்லாம் எங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அழகிய முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜனநாயகத்தை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள். ஜனநாயகம் என்றால் என்ன? கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு ஆட்சி, மக்கள் ஆட்சி தான் ஜனநாயகம். இது பொதுப்படையாக டெமோக்ரசி என்பதற்கு நாம் தருகிற விளக்கம். டெமோக்ரசி என்றால் என்ன? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். இதுதான் நாம் தருகிற வழக்கமாகும். ஆனால் இஸ்லாம் இதில் ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் செய்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாமிய ஜனநாயகத்தை சொல்லி தந்திருக்கிறது இந்த உலகத்திற்கு. இஸ்லாமிய ஜனநாயகம் எது? நமது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வகையான ஜனநாயகத்தை நிறுவினார்கள் என்றால், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த அல்லாஹ் ரசூல், ஃபார் த பீப்புள். அல்லாஹ் ரசூலால் மக்களுக்காக மக்களே செய்கிற ஆட்சிதான் இஸ்லாமிய ஜனநாயகம். ஜனநாயகம் என்று உலகம் சொல்லுகிற அந்த டெமோக்ரசியில் சட்டங்களை மனிதர்களை எழுதுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய ஜனநாயகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தை எழுதுகிறார்கள். இது மட்டும்தான் வித்தியாசம். இன்று உலகம் சொல்கிற ஜனநாயகத்தில் பை த பீப்புள் இருப்பார்கள். மக்களால் ஒரு சட்டம் இயற்றப்படும், மனிதனால் ஒரு சட்டம் இயற்றப்படும். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற ஜனநாயகத்தில் பை த அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூலால் மக்களுக்காக மக்களை நடத்துகிற ஆட்சிதான் இஸ்லாம் சொல்லுகிற ஜனநாயகம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த சமயத்திலே, சவுதி அரேபியாவில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 40 வயதை எட்டுகிற சமயத்தில் அந்த அரபுலகம் எப்படி இருந்தது? அரபுலகம் மட்டுமல்ல, உலகமே எப்படி இருந்தது? மக்களை மக்களாகவே மதிக்காத ஒரு காலம் அது. மனிதனை மனிதனாக மதிக்காத காலம் அது. மக்களுக்கு மத்தியிலே இனத்தால், மொழியால், குலத்தால், கோத்திரத்தால், ஜாதியால் மக்களை பிளவுபடுத்தி வேறுபாடுகளோடு வாழ்ந்த சமூகம்தான் பெருமானார் பிறந்திருக்கிற அந்த நேரத்தில் இருந்த சமூகம். அப்படிப்பட்ட சமூகமா தான் இருந்தது. சவுதி அரேபியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருந்தது. மக்களை மக்களாக மனிதனாக மதிக்காத காலம் அது. மக்களை நிறத்தால், இனத்தால், ஜாதியால், குலத்தால், கோத்திரத்தால் வேறுபடுத்தி மக்களை சிலர் தாழ்ந்தவர்கள் என்றும் சிலர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றும் வேறுபாடுகள் கொண்டிருந்த காலம். நபிகள் பிறக்கிறார்கள். அவர்கள் தான் உண்மையான ஜனநாயகர். அந்த ஜனநாயகத்தை நாயகம் நிறுவுகிறார்கள்.
40 வயதில் நபி பட்டம் பெறுகிறார்கள். நபி பட்ட பட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஜனநாயகத்தை எதிர்த்து இஸ்லாமிய ஜனநாயகத்தை எடுத்து போதிக்கிறார்கள். பெருமானார் போதித்த ஜனநாயகம் இது. அடிப்படையில் பெருமானார் எந்த குடும்பத்தில் பிறந்தார்கள்? சவுதி அரேபியாவிலே, மக்காவிலே எது உயர்ந்த குலம் என்று போற்றப்பட்டதோ அந்த குலத்தில் தான் நபிகள் பிறக்கிறார்கள். குறைஷி குலம் மக்காவிலே உயர்ந்த குலம், அது அந்த குலத்தில் பிறக்கிறார்கள். 40 வயதில் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள். நீங்கள் வணங்குகிற வணக்கங்கள் சரியில்லை, பல கடவுள் இல்லை, ஒரு கடவுள் தான் இருக்கிறான், அவன் அல்லாஹ் தான் என்று போதிக்கிறார்கள். 13 வருடம் இதை போதிக்கிறார்கள். 40 வயதிலிருந்து 53 வயது வரைக்கும் மக்காவிலே போதிக்கிறார்கள். மக்கா மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, கடுமையாக எதிர்க்கிறார்கள், கொல்ல துணிகிறார்கள். அந்த அளவிற்கு என்ன வெறுப்பு பெருமானார் மீது! பெருமானார் அந்த சவுதி அரேபியாவில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர், முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர், தலைவர் என்கிற அந்தஸ்திற்கு தகுதியானவர். இருந்தும் அவர் சொல்ல இந்த இஸ்லாத்தை ஏன் அவர்கள் ஏற்கவில்லை? ஏனென்றால் நபிகள் போதித்த ஜனநாயகம் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம உரிமை, இதை போதித்தார்கள். அதனால்தான் பெருமானாரை கொள்ள துணிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய பரப்புரை இப்படித்தான் ஆரம்பமானது. அலா அய்யுஹன் நாஸ், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவன் ஒருவன் தான். அலா வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் தந்தையர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். உங்கள் இறைவன் ஒருவன் தான், உங்களின் தந்தையாரும் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அலா லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அறிந்து கொள்ளுங்கள் அரபியர்களே, உங்களை விட ஒரு அரபி அல்லாத ஒரு இனத்தவன், அரபி மொழி பேசாத ஒருவன் தாழ்ந்தவன் இல்லை. அதே போல அரபி மொழி பேசாத அந்நிய இனத்தை சேர்ந்தவன் உங்களை விட சிறந்தவனும் இல்லை. நீங்கள் இனத்தால் வேறுபட்டு அரபியினம்தான் பெரியவர்கள், அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா? அப்படி ஒன்று இல்லை. அதே போல நீங்கள் ஜாதியால், குலத்தால், கோத்திரத்தால் வேறுபட்டு நிற்கிறீர்களே, நீங்கள் அத்தனை பேரும் குல்லுக்கும் ஆதமும், நீங்கள் அத்தனை பேரும் ஆதமுடைய சந்ததிகள் தான், நீங்கள் அத்தனை பேரும் மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எல்லோரும் ஒன்றுதான், எல்லோருக்கும் சம உரிமைதான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா அஹ்மர அலா அஸ்வதின் வலா அஸ்வத அலா அஹ்மரின், ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பனோ, ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையனோ சிறந்தவனாக ஆக முடியாது. எது சிறந்ததை உங்களுக்கு தரும்? எது உயர்ந்தவது? யார் உயர்ந்தவர்கள் என்றால், யார் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற இந்த சம உரிமையை ஜனநாயகத்தின் நபிகள் போதித்ததுதான் அங்குள்ள தலைவர்களுக்கு பெருமானாரை கொள்ள துணிவதற்கான காரணம். அப்படின்னு பெருமானாரின் மீது வெறுப்பு. ஏனென்றால் இங்க ஜாதியால், குலத்தால், கோத்திரத்தால், நிறத்தால், இனத்தால் இந்த மனித மக்களில் சிலரை நாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த முகம்மது எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் சம உரிமைங்கிறாரு, அதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு 6 பேர் கொண்ட கூட்டம் நாங்கள் நபிகளோடு உட்கார்ந்திருந்தோம், நபிகளை சுற்றி நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். நான், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு, இன்னொரு 3 பேர், மொத்தம் ஒரு 6 பேர் உட்கார்ந்திருந்தோம். அப்போ அந்த மக்காவின் தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்தவர்கள் யாரோ, யா முஹம்மத், உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம், உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம். யார் இந்த 6 பேரு? உத்ருது ஹாவுலா, இவங்களை பத்தி விடு, இவங்களை துரத்தி விடு, இவங்களுக்கு அருகாமையில
இவங்களுக்கு சமமா எங்களுக்கு சமமா இவங்களை உட்கார வைக்காத. உங்கள்கிட்ட பேசணும், இந்த 6 பேர் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொல்லு. ஏன்னா எங்களுக்கு நிகரா இவனுக்கு பக்கத்துல நாங்க போய் உட்கார்ந்தோம்னா எங்களுக்கு என்ன மரியாதை? நாளை பின்ன அவன் எப்படி தெரிவான் என்றால் எது தெரியும் அலைஹா, எங்கள் மேல ஒரு தைரியம் வந்துடும். நாங்க நேரா வந்தா எங்களுக்கு நேரா அவன் வருவான். காலரை, இப்படி வார்த்தை இருக்கிறது, காலரை தூக்கி விட்டு வருவார்கள். அதனால இவங்க கீழ் ஜாதி, இவங்க கூட நாங்க உட்கார முடியாது, இவங்களுக்கு கலப்பு அப்படின்னு அந்த மனிதர்கள், அந்த குறைஷி தலைவர்கள் நபிகளிடம் சொன்ன பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன பில் கதி வல் அஷீ யுரிதுன வஜ்ஹா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்குகிற இந்த மக்களோடு நீங்கள் இருங்கள் நாயகமே என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். அப்ப அந்த சமூக மக்களுக்கு, மக்காவாழ் தலைவர்களுக்கு எது பிரச்சனை என்றால் இஸ்லாம் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எது பிரச்சனை? நபிகள் போதித்த ஜனநாயகம், அனைவரும் சமம், அனைவருக்கும் சம உரிமை என்று போதித்துதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அந்த 13 ஆண்டு காலம் பெருமானார் இதைத்தான் போதித்தார்கள். வெள்ளையனை விட கருப்பனோ, ஒரு அரபி மொழி பேசுவனை விட மற்ற அந்நிய மொழிக்காரனோ, அரபு இனத்தினை விட ஒரு அந்நிய இனத்தவனோ சிறந்தவன் கிடையாது. இங்கு எல்லாரும் ஒன்றுதான் என்று போதித்துதான் அந்த மக்காவாழ் மக்களுக்கு பிரச்சனை. 13 ஆண்டுகள் அதைத்தான் பெருமானார் போதித்தார்கள். மக்களை நலனோடு நீங்கள் வாழுங்கள், மக்கள் நலனுக்காக வாழுங்கள், வாழ்விலை பற்றி மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரம் எப்போது தோப்பாக ஆனது? தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். இந்த ஜனநாயக கொள்கை பெருமானாரிடத்தில் மட்டும் இருந்தால் போதாது, மக்களுக்கு போதித்தார்கள். எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் இதை போதித்தார்கள், மனதில் ஆழமாக பதித்தார்கள். அது எங்க செயல்படுத்தினார்கள்? மதீனாவிலே தான் அரசராக பொறுப்பேற்ற போது நாயகம் அதை செயல்படுத்தினார்கள். மதீனாவால் 10 ஆண்டு காலம் பெருமானாருடைய ராஜ்யம். அங்கு பெருமானார் தான் அரசர், அங்கு பெருமானாருக்கு அரியணை தான், அந்த அரியணையில் தான் மதீனாவை ஆண்டார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மதீனாவை ஆளுகிற சமயத்தில ஜனநாயகத்தை செயல்படுத்தி காட்டினார்கள். மதீனாவில் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள்? அந்த 10 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த மக்கள் 2 வகையினராக இருந்தார்கள். ஒன்று ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள். மதீனாவில் இருந்த 2 கோத்திரத்தார்கள், அவுஸ் ஹஸ்ரத் என்கிற கூட்டத்தார்கள். இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வை ஏற்று முஸ்லிமாக மாறினார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ர் செய்த வந்த முஸ்லிம்கள் எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மை, முஸ்லிம்கள் தான் ஆட்சி நடத்துகிறது, இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. அங்கே வேறு யார் இருந்தா? மதீனாவில் சிறுபான்மை இனத்தவராக யூதர்களும் கிரீத்தவர்களும் அங்கு வாழ்ந்தார்கள். மதீனா இஸ்லாமிய நாடு, மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கு இஸ்லாமிய ராஜ்யம் நடக்கிறது. அங்கு யார் சிறுபான்மையினர்? யூதர்களும் கிரீத்தவர்களும். அப்ப இப்படிப்பட்ட 2 வகையான மக்கள் இருந்தார்கள். ஒன்று முஸ்லிம்கள், இன்னொன்று சிறுபான்மையினத்தை சேர்ந்த யூதர்கள் கிரீத்தவர்கள். பெரும்பான்மையினராக இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினராக யூதர்களும் கிரீத்தவர்களும். இந்த இரு சமூக மக்களுக்கும் நாயகம் நடத்திய ஆட்சி ஜனநாயக ஆட்சி. அங்கு இஸ்லாமியனும் யூதனும் கிறித்தவனும் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம உரிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். தன் தோழர்களோடு எப்பொழுதும் ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய அரியணையில எல்லோருக்கும் கருத்து சொல்ல தகுதியுண்டு, வாய்ப்புண்டு. எல்லோரும் கருத்து சொன்னார்கள். முதல் பத்ர் போர் இஸ்லாத்திற்கு, பத்ர் போருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஈமான் கொண்டிருந்த அன்சாரிகளிடமும் ஹிஜ்ர் செய்து வந்த முஹாஜிரிடம் ஆலோசனை நடத்தினார். உங்கள் கருத்து என்ன? போர் செய்யலாமா வேண்டாமா? என்ன பண்ணலாம்? எப்படி போர் செய்வது? ஆலோசனை நபிகள் முடிவெடுக்கவில்லை, தான் மட்டும் அரசன் என்று முடிவெடுக்கவில்லை. கருத்துக்களை, ஆலோசனைகளை கேட்டார்கள்.
சஹாபிகள் ஆம் என்று சொன்னார்கள். போர் நடக்கிற இடத்திற்கு பெருமானார் பத்ர் களத்திற்கு சென்று அங்கு ஒரு இடத்தில் டென்ட் எடுத்து தங்கலாம் என்று தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறார்கள். அப்போ ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி எந்திருக்கிறார். ஹப்பாப் இப்னு அர்த் என்கிற ஹப்பாப் இப்னு முன்திர் என்கிற சஹாபி எந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், இது உங்கள் ஆலோசனையா இறைவன் கட்டளையா என்று கேட்டார். இங்க தங்கலான்னு சொல்றீங்களே, இது உங்களுடைய ஆலோசனையா இறைவனின் கட்டளையா? நாயகம் சொன்னார்கள், ரஇ, என்னுடைய ஆலோசனை, என்னுடைய சிந்தனை தான். ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? உடனே அந்த ஹப்பாப் முன்திர் அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், இந்த இடம் நமக்கு உகந்த இடம் இல்ல, கொஞ்சம் முன்னே சென்று நாம் என்ன செய்வோம், நம்முடைய டென்ட்டை அடித்துக் கொள்வோம். அப்படி அடித்தோம் என்றால் அங்கு நீர்நிலைகள் நிறைய இருக்கிறது, அதன் மூலம் நமக்கு அந்த நீர்நிலைகள் சொந்தமாகும், எதிரிகளுக்கு நீர்நிலைகள் இருக்காது, அதனால் போரில் அவர்கள் தோல்வியை தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பெருமானார் எல்லா சஹாபிகளுக்கும் தோழர்களுக்கும் கொடுத்திருந்தார்கள். சொன்னார்கள், ஹப்பாபே, அழகான யோசனை சொன்னாய், உன் யோசனையால் தான் இந்த போர் வெற்றி அடைந்தது என்று போர் முடிந்த பிறகு நாயகம் வாழ்த்தினார்கள். உஹது போர்க்களம் எப்படி நடத்துவது என்று தன்னுடைய தோழர்களிடம் விசாரித்தார்கள், கருத்து கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாப் யுத்தம் 3000 பேர் என்ன செய்திருக்கிறார்கள், மதீனாவை சுற்றி வளைக்கிறார்கள். தன் தோழர்களிடம் கேட்டார்கள், என்ன செய்யலாம், எப்படி எதிர்ப்பது? பேசாம எதிர்க்காம என்ன செஞ்சிடலாம், இந்த தடவை எங்களுக்கு போர் வேணாம், நீங்க திரும்பி போங்க. நீங்க திரும்பி போறதுக்காக மதீனாவின் ஏற்படுத்துகிற விவசாய நிலங்களின் மூலமாக வருகிற மகசூலில் பாதிய முழுசா உங்களுக்கு தந்துடுறோம், நீங்க போர் செய்யாம போயிருங்க அப்படின்னு சமாதானம் பேசலாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. எல்லா சஹாபிகளும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சொன்னார்கள், வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், ஒரு கை பாத்துருவோம், சமாதானத்துக்கெல்லாம் போவேனா, நம்ம ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சஹாபிகள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் எப்படி போர் செய்வது? சுத்தி வளைச்சிட்டாங்க மதீனாவை, எப்படி போர் செய்வது? 3000 பேர். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொன்னார்கள், நாங்கள் பாரசீக நாட்டிலே அகல் குழி தோண்டி நாங்கள் போர் செய்வோம், அது மாதிரி போர் செய்யலாம். அந்த ஐடியாலஜியை பெருமானார் ஏற்றுக்கொண்டு அதன்படி போர் நடத்தினார்கள், போரில் வெற்றி பெற்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அங்கிருந்த தோழர்களுக்கு, அந்த நாட்டு பிரஜைகளுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் முழுமையாக கொடுத்தார்கள். அங்கு யார் வேண்டுமானாலும் பேசலாம் பெருமானாருடைய அரியணையில், அந்த கருத்து சரியானதாக இருந்தால் பெருமானார் ஏற்றுக் கொண்டார்கள். அதுதான் ஜனநாயக நாடு. இன்றைக்கு இந்தியா அப்படியா இருக்கிறது? உபா என்கிற சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? 2017 கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் எதற்காக? தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைக்காக நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் என்ன செய்து இந்த சட்டத்தை பாஸ் பண்ணது. அந்த சட்டத்தின் மூலமாக அதிகமாக கைது செய்யப்படுகிறவர்கள் யார் என்றால், தைரியமாக இந்த நாட்டுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் பெரும்பாலும் முஸ்லிம்கள். ஒரு சர்வே சொல்கிறது, இதுவரைக்கும் உபா சட்டத்தின் மூலமாக 2019 ஆண்டிலிருந்து 2023 வரைக்கும் கைது செய்யப்பட்டவர்கள் 10,440 பேர். அந்த 10,440 பேர்ல குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டவர்கள் வெறும் 335 பேர் தான் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டார்கள். மீதி பேர் எதுக்கு அரசு பண்ணாங்க, எதுக்கு அரசாங்கம் கைது செய்தது என்றால், கருத்துரிமை இங்க நசுக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்றியா, அரசாங்கத்தினுடைய செயலை விமர்சிக்கிறாயா, உடனே கைது. அது முஸ்லிமாக இருந்தால் உடனே என்னை அனுப்பிச்சிருவோம், போ அவனை கைது பண்ணு. ஒரு பேஸ்புக் ஒரு கருத்து பதிவிட்டதற்காக இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்ப இது ஜனநாயகமா? இங்கு பேசுவதற்கும் கருத்து சொல்வதற்கும் உரிமை இல்லை என்றால் இது எந்த ஜனநாயக நாடு? இது ஜனநாயகத்தை முழுமையாக நசுக்குவது எது என்றால் இந்த அரசாங்கம். 2020 ஆண்டு சிஏ போராட்டத்திற்கு எதிராக கைது செய்யப்பட்டவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. உமர் காலித், சர்ஜில் இமாம் அப்படி 2 பேர் டெல்லியில கைது செய்யப்படுகிறார்கள். டெல்லியில் நடந்த கலவரத்திற்கு இவங்க தான் காரணம், இவங்க இட்ட ஒரு போஸ்ட் தான் காரணம் சொல்லி கைது செய்யப்படுகிறார்கள்.
கைது செய்யப்பட்ட 2 பேரும் 6 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. விசாரணை என்று 6 வருட காலமாக கைதிகளாக இருக்கிறார்கள். ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த 2026 ஜனவரியில் ஜாமீனுக்கு மனு போட்ட பிறகும் அதை நிராகரிக்கிறது உச்ச நீதிமன்றம். மார்ச் மாதத்தில் மீண்டும் ஜாமீனுக்கு மனு போடுகிறது. 2 பேரை சேர்ந்த வழக்கறிஞர்கள் போடுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் அதை நிராகரிக்கிறது. இது எந்த ஜனநாயகம்? விசாரணையே இன்றி இதுவரைக்கும் விசாரிக்கப்படவில்லை. விசாரணையின்றி ஜாமீனும் வழங்காமல் 6 வருட காலமாக அந்த இருவரும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவா கருத்து சுதந்திரம்? இந்தியா கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறது, இந்த அரசாங்கம் நசுக்குகிறது. அதனால்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் என்கிற ஒரு அமைப்பு சொல்கிறது, இந்த இந்தியா கவலைக்குரிய நாடு. மத சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் நடத்தாட்டுகிற விதத்தில் இந்த இந்தியா கவலைக்குரிய நாடு. இங்கு பத்திரிகை சுதந்திரமும் முடக்கப்பட்டு விட்டது. ஒரு பத்திரிகை இந்த அரசாங்கத்தின் செயலை எதிர்த்து பேச முடியல. இந்த அரசாங்கம் செய்கிற ஈழித்தனமான அரசியலை விமர்சித்தால் உடனே கைது. இந்த இந்தியாவுடைய வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் சொல்கிறது, உலகத்தின் பத்திரிகை சுதந்திரத்தை சொல்லுகிற இந்த அமைப்பு சொல்கிறது, பத்திரிகை சுதந்திரத்திற்கு உலகத்திலே முதல் இடம் நார்வே நாட்டுக்கு என்றால் இந்தியாவுக்கு எத்தனை இடம் தெரியுமா? 157வது இடம் தான் இந்தியாவிற்கு. அந்த அளவிற்கு இங்கு யார் ஜனநாயகத்தின் இந்த நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறார்களோ அவர்களை இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் அழிக்க பார்க்கிறது, நசுக்கி அவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்ய பார்க்கிறது. இது எங்க ஜனநாயக நாடு? ஜனநாயகம் எது தெரியுமா? ஜனநாயகத்தை யார் முதலில் அடித்தளம் விட்டார்கள் என்றால் நம் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இஸ்லாம் சாம்ராஜ்யமாக இருந்த மதீனாவிலே சிறுபான்மை இனத்தவராக சேர்ந்தவர்கள் யூதர்களும் பிரித்தவர்கள். அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை நாயகம் கொடுத்தார்கள், மத சுதந்திரம் கொடுத்தார்கள். அவர்களுடைய குற்ற வழக்குகளுக்கு அவர்கள் மதப்படி தீர்ப்பளித்துக் கொள்ளலாம். யூதர்கள் கிறித்தவர்களுக்கு என்று தனி மதரசாக்கள் அங்கு இருந்தது, கல்வி நிலையங்கள் இருந்தது. ஆனால் இந்தியாவிலே முஸ்லிம் கல்வி நிலையங்கள் அளிக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அரபு மதரசாக்கள் அளிக்கப்படுகிறது, இருக்கிற பள்ளிவாசலை எடுத்து தருகிறான். இது என்ன நாடு? இஸ்லாமத்தில் இருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மதீனாவிலே ஜனநாயகத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்றால் புகாரி என்கிற கித்தாபிலே 3617வது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் இருந்தார், அவர் கிறித்தவர். கிறித்துவ மதத்தை சார்ந்த அவர் என்ன செய்கிறார்? இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வந்தவர் சூரத்துல் பக்ராவை மனனம் செய்கிறார், சூரத்து ஆல் இம்ரானை மனனம் செய்கிறார். ரெண்டுமே பெரிய சூரா, 2 பெரிய சூறாவை மனனம் செய்து விடுகிறார். மனம் செய்து ரசூலுக்கு எப்படி நெருக்கமாகி விடுகிறார் என்றால் ஃபகான யக்துபுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய வஹியை குர்ஆனை எழுதுகிற காத்திபாக அந்த அளவிற்கு நெருக்கமாக ரசூலுல்லாஹ்விற்கு ஆகிறார். ஒரு கிறித்தவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, சூரத்துல் பக்ரா சூரத்து ஆல் இம்ரானை மனனம் செய்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை குர்ஆனை எழுதுகிற அளவிற்கு நெருக்கம் பெறுகிறார். பெற்றவர் அல்லாஹ் அவருக்கு முழுமையான ஹிதாயத்தை தரவில்லை போல் அவர் மீண்டும் கிறித்தவராக மாறிவிட்டார். இந்த அளவுக்கு நெருக்கமா வந்துட்டு மீண்டும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறித்தவராக மாறிவிடுகிறார். கிறித்தவராக இருந்து இஸ்லாத்திற்கு வந்து சூரத்துல் பக்ரா சூரத்து ஆல் இம்ரானை மனனம் செய்து ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாகி குர்ஆனை எழுதக்கூடிய அளவிற்கு பாக்கியத்தை பெற்ற அவர் மீண்டும் கிறித்தவராக முர்த்ததாகிறார். முர்த்தத்தானவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, என்ன சொன்னார் தெரியுமா? ஃபகான யகூலு மா யத்ரி முஹம்மதின் இல்லா மா கதப்து லஹு. முஹம்மது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு என்ன சொல்றாரோ அதை பத்தி எல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன எழுதி கொடுத்தேனோ அதைத்தான் அவர் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்கிறார் என்று ஊர் முழுக்க பேசினார்.
ரசூலுல்லாவுக்கு வஹி எழுதுற அளவுக்கு நெருக்கமாகிட்டு மீண்டும் கிறித்தவராக மாறி என்ன சொன்னாரு? ரசூலுல்லாஹ்க்குலாம் ஒண்ணும் தெரியாது, வஹினா ஒண்ணு இறங்குறது இல்லைங்க, நான் என்ன எழுதி தரோன்னா அதைத்தான் இவர் குர்ஆன் சொல்றாரு அப்படின்னு பேசித்திருந்தார். எந்த நாட்டில்? இஸ்லாமிய சாம்ராஜ்ய நாட்டில். அங்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான், அங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மன்னர். எவ்வளவு பெரிய அவதூறை செய்திருக்கிறார் பாருங்கள். அல்லாஹ் மீது அவதூறு, அல்லாஹுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறு, நீ இஸ்லாத்தின் மீது அவதூறு, குர்ஆன் மீது அவதூறு. இவ்வளவு அவதூறையும் பரப்பியவரை அந்த இஸ்லாமிய சமூகம் எதுவுமே செய்யல. அவர் அங்கு உயிரோடு தான் வாழ்ந்தார், உயிரோடு தான் உலாவினார், உயிரோடு தான் என்ன செய்தார்? நடமாடினார். அங்குதான் மரணித்து போனார் மதீனாவில். இப்ப இஸ்லாம் எந்த அளவிற்கு ஜனநாயக முறையை கடைபிடித்திருக்கிறது பாருங்க. இஸ்லாம் சாம்ராஜ்யம் நடக்கிற, இஸ்லாமிய அரசாங்கம் நடக்கிற நாட்டிலே குர்ஆனை குறித்து, அல்லாஹை குறித்து, அல்லாஹுடைய தூதரை குறித்து இப்படி ஒரு அவதூறை சொன்ன நபருக்கு இஸ்லாம் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. அவருடைய கருத்துரிமையை, அவருடைய பேச்சுரிமையை, அவருடைய சிந்தனையை என்றைக்கும் இஸ்லாம் அளிக்கல. நீ எதை சொல்றியா சொல்லிட்டு போ, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு கட்ஸ் இருக்கிறது, எங்கள் மார்க்கம் உண்மையான மார்க்கம், நாங்கள் சொல்வது உண்மையை சொல்கிறோம், எங்கள் மார்க்கம் எப்படி வேண்டுமானாலும் வளரும் என்ற ஒரு கட்ஸ் பெருமானாருக்கு இருந்தது. அதே போன்ற ஒரு கட்ஸ் ஜனநாயக நாட்டிற்கு இருக்க வேண்டும். நீ எந்த சட்டத்தை வேணாலும் ஏற்றுவ, நீ என்ன வேணாலும் பண்ணுவ, உன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்றான். இதுவா ஜனநாயகம்? இஸ்லாமிய சமூகம் இந்த ஒன்றிய அரசால் பல்வேறு சூழலில் என்ன செய்கிறது? அழிவுக்கு உள்ளாகிறது. பள்ளிவாசலை இழக்கிறோம், இஸ்லாமிய மதரசாக்களை இழக்கிறோம், இஸ்லாமிய கருத்துக்களையும் இஸ்லாமிய சிந்தனைகளையும் நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது என்று செய்கிறது இந்த அரசாங்கம். நம்மளை எல்லாம் நசுக்க அழிக்க பார்க்கிறது. இந்த இந்திய அரசாங்கம் உண்மையான ஜனநாயகத்தை எங்கள் நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் நபிதான் உண்மையான ஜனநாயகர். அவர்கள் தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக அனைவரும் சமம், அவன் எவனாக இருந்தாலும் சரி அனைவரும் சமம், அனைவருக்கும் சம உரிமை, அனைவருக்கும் சம உரிமையும் சுதந்திரம் என்பதை கோட்பாட்டை முதலில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இந்திய அரசாங்கம் ரோல் மாடலாக எடுத்து உண்மையான ஜனநாயகத்தை, எல்லோருக்கும் பேசுகிற, கருத்து எழுதுகிற உரிமை இந்த அரசாங்கம் தர வேண்டும். நாம் ஆளுகிற இந்த நாட்டிலே இஸ்லாம் மென்மேலும் வளருவதற்கும், இஸ்லாத்தை ஊர்ஜிதமாக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதற்கும் வளருமான் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.